ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் கர்ச்சுக்கும் காண்டாமிருகமாக காவேரியோட அம்மா கத்திட்டு இருக்காங்க. எதுக்குமா இப்படி கத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. அதாவது இவங்களை பார்த்தோன்னே செம்ம காண்டாகுது நமக்கே. காவேரியை பிடிச்சி திட்டும் போது எதுக்கெல்லாம் திட்டுறாங்கன்னு கேளுங்க. சின்ன பொண்ணு நர்மதா இருக்காங்களே, அவங்க ப்ராஜெக்ட் விஷயமா திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு மறந்துட்டாங்க போல். அதுக்காக பிடிச்சி காவேரியை திட்டினா வந்துருமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாம் உன்னால் தாண்டினா என்னடா இது ஒரு கொடுமையாக இருக்குது, கால கொடுமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் சரி கங்கா வருவா, ஃபோன் பண்ணி சொல்லுன்னு பார்த்தா அவங்க வீட்டுக்கே வந்து நின்றுட்டாங்க. வேறு வழியில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, சாப்பிட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் கிளம்ப போயிட்டாங்க. நர்மதா ஒரு பக்கம் கோச்சிக்கிட்டு வெளியே போய் நிற்க, அப்போ நம்ம விஜய் வந்து பாத்தியா உன்னால பாரு காவேரி திட்டு வாங்குறான், அவனுக்கு ஒரு கவலை, இப்போ உனக்கு இதுதான் கவலையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது நர்மதாவோட ரியாக்ஷனு. அதுக்கப்புறம் பார்த்தா உனக்கு என்னென்ன திங்ஸ் வேணும்னு சொல்லி கேட்க, நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேனே அப்படின்னு நின்றுட்டு பொண்ணை 1-2 பிட்டா 4-5 பிட்டு நங்குற மாதிரி போட்டு பயங்கரமாக பயமுடுத்தி வச்சுட்டாரு. அதாவது டீச்சர் வருவாங்க, அடிப்பாங்க, எல்லாரும் பண்ணியிருப்பாங்க, நீ மட்டும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பேய பார்க்குறோம் அப்படிங்கிற நெஜுக்கு பில்டப் பண்ணி வச்சிட்டாரு. உடனே நர்மதா திங்ஸ் எல்லாம் சொல்ல இவர் கடைக்கடையாக அலைஞ்சு போய் வாங்கிட்டு வர்றாரு. என்ன ஒரு மனுஷன்டா, மாமானா இப்படி தான் இருக்கணும் அந்த மாதிரி இருக்குது. இங்கே ஒரு மனுஷன் காஞ்சு போய் கருவாடா போய் கடைக்கடையாக ஏறி அலைஞ்சிட்டு இருக்காரு. அங்கே ஒரு மனுஷன் என்ன வேலை பார்க்குறாரு தெரியுமா, குமரன் இருக்காரு, பயங்கரமாக கடலை போட்டு கரெக்ட் பண்ணுறாரு. அடேங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி 4-5 பிட்டு போட்டு நீ பக்கத்தில் போனால் கடைசியில் பார்த்தா காவேரியோட அம்மா வந்துட்டு திட்டாராங்க காவேரியா. இதை பார்த்தோன்னே கேட்டோன்னே ஐயோ நம்ம வந்துட்டு காவேரி வாழ்க்கையை சரி பண்ணாமல் சேரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. சரி எப்படியோ விஜய் கூட சேர்த்து வச்சணும், நீ நல்ல எண்ணத்தோடு இருக்க சரிப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே விஜய் பார்த்தா இவர் அடிக்கிற அலப்பற தாங்க முடியலைங்க. அங்கே ப்ளஸில் ஏதாவது மனசுக்குள்ளே பிட்டில் போய் உட்காருவார்னு பார்த்தா இவர் இப்படி பண்ணுற வேலைலாம் மைனஸ்லேயே போயிட்டுருக்கு. இவரை பார்த்தோன்னே நெகட்டிவ் தாட்டு தான் எல்லாருக்கும் வருது. அவங்களுக்கு அந்த அளவுக்கு பாட்டை சவுண்டாக வச்சுட்டு இவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. உடனே இதுக்கும் காவேரியை பிடிச்சி திட்டுறாங்க. வெளியே வந்து நின்ன காவேரி அப்படியே போய் விஜய் கட்டுப்பிடிக்கிற மாதிரியும் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரியும் இமேஜினுக்கு போயிட்டாங்க.